சிந்து பைரவி நியூ பிரம்மோ என்ன விஷயம் எதுக்காக இங்கே வந்து என் முன்னாடி பார்த்துட்டு இருக்கான்னு வாங்க பூவுன்றாங்க. என்ன அவ்வளோ திமுறா எனக்கே பூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் தங்கச்சி கேட்டேன் தான் வாங்கிட்டு வந்தேன். தங்கச்சி கொடுத்தா அம்மா தான் உனக்கு கொடுக்க சொன்னாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடுறேன்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொடு அப்படின்றாங்க. இப்போ தான் வேண்டான்னு சொன்னேன், நீ தேவையில்லாத சொல்லி பிரச்சனை இதுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. பைரவியை இதுன்றாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் இருக்க மாட்டான்னு நினைச்சோம், ஆனால் இப்படியெல்லாம் இருக்காளே, இவர் ரொம்ப வித்தியாசமா மாறிட்டு வராளே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் என்னதான் நடக்குதுங்க கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் இருக்காங்க. என்ன ரொம்ப நேரமா என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க, என் முகத்துல ஏதாச்சும் தெரியுதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பூ கொடுத்தாச்சு இல்லை வச்சுக்க நல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாங்க. தலையெழுத்து என்ன பண்றது, அத்தைக்காக வச்சுதான் ஆகணும். ஏற்கனவே அத்தைக்கு உடம்புக்கு முடியாது இருக்கு, நாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டோன்னா அப்புறம் அவங்களுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும். பைரவி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆறுமுகம் ரொம்பவே குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.